இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஷன் இம்பாக்டோட ஆர்கான் ஸ்டோரிஸ் வந்து பார்த்துருப்போம். மான்ஸ்டர் நகரத்தில் நடந்ததை மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 11 பார்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மான்ஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஸ்டோரி கொஸ்டிகளை பார்க்கலாம். இந்த கதை வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீசாவோடது. அதாவது லைப்ரரியன். அவங்கள பார்க்க தான் இப்போ கதாநாயகி வந்து நூலகத்துக்கு வந்திருக்காங்க. உள்ள போய் நம்ம கதாநாயகி அவங்க முன்னாடி நின்ன உடனே அவங்க வந்து திரும்பி கூட பார்க்கல. எதையோ ஒன்றத்தை யோசிச்சுக்கிட்டே நீ வந்து ஏதாவது புக்கை கடனாக வாங்க வந்தீங்கன்னா அங்கே இருக்க பதிவில் வந்து மாரி நான் புக்கை கடனாக வாங்கியிருக்கேன்னு எழுதிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற புத்தகங்களை இப்போ யாருக்கும் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டே நிமிந்து பார்க்குறாங்க. அப்போதான் ஓ கதாநாயகி நீங்களா அப்படின்ட்டு. ஆனால் உன்னை பார்த்த உடனே மதியம் டீ குடிச்சதை விட ரொம்ப புத்துணர்ச்சியாக நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைமான் சொல்கிறான் நியாயமாக பார்த்தா நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் இங்கே உன்னோட கவனம் இருக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கு நம்ம லீசா கேட்ட கேள்விக்கான பதில் இல்லாமல் ஜீனை தவிர யார் அந்தளவுக்கு தீவிரமாக வேலை செய்ய போகிறா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஜீனை எழுக்கிறாங்க. நீங்கள் ஏன் வேலை செய்யலை கவனமாக இங்கே இல்லைன்னு கேட்டதுக்கு ஜீனை தவிர வேற யார் அவ்வளோக்கா வேலை செய்ய போகிறா அப்படின்னு. மற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறான்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு எதாவது வேணுமா இல்லைன்னா நீ வந்து என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்னு வந்து லீசா கேட்குறாங்க. இல்லை நான் உங்களை பார்க்க தான் வந்து நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. பாருடா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்னு லீசா. இதுக்கிடையில் பைமான் வந்து எங்களுக்கு படிக்க ஏதாவது ஒரு புக் வந்து பரிந்துரை செய்வீங்களா அப்படின்னு பைமான் கேட்குறா. இதுக்கு லீசா சொல்கிறாங்க பரிந்துரை செய்யறதுனா தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற எல்லா புக்கையும் நான் பரிந்துரை செய்வேன். ஆனால் அது இப்போ நாங்கள் யாருக்கும் தர்றதில்ல. என்னடா எதை கேட்டாலும் இடக்கு முடக்கா பதில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பைமான சகனமே சரியில்லையே அப்படின்னு பைமானும் யோசிக்க உடனே லீசாவுக்கு வந்து ஒரு ஐடியா உதயமாயிடுச்சு போல் இருக்கு. நீங்கள் ஏன் டெவட்டோடைய டிராவல் கைடை வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. சும்மா மாதிரி பயணம் பண்ணுறவங்களுக்கு எங்கே போகலாம் எங்கே என்ன கிடைக்கும் அதெல்லாம் போட்டிருக்கோம். அது வந்து உங்களை மாரி பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு நம்ம பைமானும் கேட்குறா. சரி நாங்கள் அதை பார்க்கலாமான்னு பைமான் கேட்குறா. சரி நான் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம லீசா சொல்லிட்டு அதை போய் பார்க்குறாங்க. சரி புக்கை எடுத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த புக்கை வந்து யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தர வேண்டிய காலம் முடிஞ்சோ அவங்க இன்னும் தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தும் லீசா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் சில புக்கை வந்து மக்கள் வாங்கிட்டு போய் இன்னும் தரவே இல்லை. வாங்கின புக்கை கரெக்ட் டயத்தில் திருப்பி எடுத்து வந்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நான் போய் அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். உனக்கு அந்த புக்கு சீக்கிரம் வேணும்னா நீ என் கூட வா அப்படின்னு நம்ம லீசா சொல்கிறாங்க. பைமான் சொல்கிறா இந்த மாதிரி லீசா பீஸ் நான் பார்த்ததே இல்லை, எனக்கே பயமாக இருக்குது, தயவுசெய்து ஒத்துக்கோ கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கதாநாயகி சரி சரி வரேன்னு உடனே சொல்லிட்டாங்க. சரி நல்ல பசங்க அப்படின்னு நம்ம லீசா சொல்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து இந்த நினைவு பரிசெல்லாம் விற்கிற ஒரு கடைக்கு போகலாம், அதுதான் வந்து கிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கதாநாயகி வந்து இன்றைக்கி தான் இந்த உலகம் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஓட்டம் அந்த கடைக்கு. சரி நம்ம கதாநாயகி கடைக்கு தான் வந்துட்டு அந்த புக்கை பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போது உடனே நம்ம லீசா வந்து கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது புது பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கதாநாயகி அவங்களை குறுக்கிற மாதிரி குறுக்குன்னு பார்க்க லீசா வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாளிலேயே இது வந்து நான் வச்சு இது ஏதாவது வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்ல லீசா வந்து அதான் கடை வரைக்கும் வந்தாச்சு, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வேலையே பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காது. உடனே அந்த கடைக்காரி லீசாவை பார்த்து சொல்கிறா நீ ஏதாவது நினைவு பொருள் வாங்க வந்திருக்கீங்கன்னா இது வந்து உனக்கு சிறப்பான இடம், நிச்சயமாக இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், ஏன் இன்னைக்கு வேணா ஒரு வித்தியாசமா உன் ஃப்ரெண்டு கதாநாயகி ஏதாவது வாங்கி தர சொல்லலாம் உனக்காக அப்படின்னு சொல்ல பைமானு கூட சேர்ந்து சரி கதாநாயகியே உனக்கு அவனு வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டா. கத்தி சுத்தி சூனியம் வைக்கிற பொருள் அது இதுன்னு என்னென்னமோ அங்கே விற்கிது. அங்கேருந்து ஒரு விஷயமா என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 1000 வருஷம் பழமையான ஏதோ ஒரு பெயிண்டிங் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம லீசா வந்து செம்மையா ஆச்சரியப்படுறாங்க. அதை வந்து நம்ம கதாநாயகி நோட் பண்ணிட்டாங்க. சரி நம்ம இதையே நம்ம கதாநாயகி வாங்கி கொடுத்தோன்னே லீசா வந்து பிரமாதம் உனக்கு எது வந்து ஒரு நல்ல நல்ல பொருள் உனக்கு பார்க்குற அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு, இது நிச்சயமா வந்து பழங்கால மக்களை பற்றி நான் பண்ணுற ஆராய்ச்சிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவும், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கடைசியாக அந்த புக்கை பற்றி கேட்குறாங்க. அந்த புக்கு அந்த காலதாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியல. அவங்க சொன்ன மாட்டி வந்து மன்னிச்சிருங்க எனக்கு வந்து இந்தமாதிரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து தராங்க. நான் டயத்துக்கு சரியா எடுத்துட்டு வந்து தராமல் உங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து கேட்குற அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கு வாங்குறது முக்கியம் இல்லை, அதை கரெக்டான டயத்துக்கு எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வினசா சொல்கிறாங்க. சரிவா அடுத்த புக்கை வாங்க போவோன்ட்டு அடுத்த புக்கை வாங்குறதுக்கு போகிறாங்க. அது ஒன்றும் தூரம் இல்லை, எதிர்க்கே இருக்கிற ஹோட்டல் தான். அங்கே போன உடனே புக்கு கேட்கலாம், முதல்ல சாப்பிட்லாம் அப்புறம் வந்து புக்கு கேட்கலாம்னுட்டு பையனே இந்த தடவை சொல்கிறா. நம்ம லீசாவும் கதாநாயகி சரி சாப்பிட்லான்னு ஒத்துக்கிறாங்க. இந்த தடவை நம்ம லீசா வந்து நம்ம கதாநாயகியே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. சரி இந்த கடையில் வந்து எது ஸ்பெஷல்னு பார்த்தா இங்கே வந்து ஸ்டீக் அப்படிங்கிற ஏதோ ஒரு கறி தான் வந்து ஸ்பெஷலாக. சரின்னு அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாரி அந்த புக்கை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நினைப்பீங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க வேலையை முடிச்சக்கப்புறம். அதனால் சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. கடைசி புத்தகத்தை வந்து வாங்குறதுக்காக ஒரு பூ கடைக்கு வந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து நம்ம லீசா கட்ட அந்த புக்கை வாங்குறதுல வந்து குறிப்பாக இருந்தாலும் அந்த பூ விற்கிற பொண்ணு வந்து இந்த மாதிரி நம்ம லீசாக்காக ஒரு பூவை வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கதாநாயகியும் வாங்கி தரலான்ட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம கதாநாயகி வந்து டேண்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பூவை வாங்க நம்ம லீசா வந்து டேண்ட்லைன்ஸா நீங்க உண்மையிலே அதை விற்கிறீங்களா, அதோட வாசனை வந்து ரொம்ப புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி இருக்கும், நம்ம ஜீனோட ட்ரெஸ்ஸில் கூட அந்த வாசனை தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சரி வேலையை பார்ப்போம்
அந்த புக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த புக்கோட பேரை சொல்லி அந்த பூ வைக்கிற பொண்ணு அந்த புக் வந்து தொலைஞ்சிருச்சு. நான் இங்கே தான் வச்சிருந்தேன், டேபிளில் தான் வச்சிருந்தேன், ஆனால் அது காணும். நான் ரொம்ப நாளாக தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, யாரோ திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. லீசாக்கும் தான் கண்டிப்பாக ஏதாவது பைத்தியகரத்தமாக பண்ணுவான்ட்டு நம்ம பைமான் சொல்ல, எனக்கு கேட்டுருச்சு பைமான் அப்படின்னு நம்ம லீசா சொல்றாங்க. சொன்ன உடனே பைமான் மூஞ்சில பயத்தை பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு. அடுத்து லீசா சொல்றாங்க, இந்த மாதிரி புக் உண்மையிலே திருடு போச்சுன்னா அது வந்து டொன்னாவோட தப்பு இல்லை. அந்த டொன்னா அப்படிங்கிறது அந்த பூ வைக்கிற பொண்ணோட பேரு. டொன்னா இல்ல டோனா. அந்த புக்கு திருடு மட்டும் என் கையில கிடைச்சா அவனுக்கு கும்பி பார்க்க தான் நம்ம லீசா சொல்றாங்க. அந்த திருட்டு பண்ண புக்கை நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பைமான் கேட்கறா. அதுக்கு நம்ம லீசா சொல்றாங்க, நான் லைப்ரரியா அது வரைக்கும் ஒரு புக் கூட கண்டிப்பா திருடு போட மாட்டேன். எல்லா புக்லயும் நான் வந்து ஒரு அதுக்குன்னு தனித்துவமான ஒரு மார்க் ஒன்று வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கதாநாயகியை பார்த்து, நான் கேள்விப்பட்டேன் உன்னுடைய இந்த எலமெண்டெல்லாம் உணரக்கூடிய சக்தி வந்து உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, சின்ன சின்னதாக கூட என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் கேள்விப்பட்டேன், நீயே வந்து அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எலமெண்டல் சைட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கிற அந்த எலமெண்டலை வந்து நம்மளால் டக்குன்னு பார்க்க முடியும். இது வந்து நம்ம நிறைய இடத்துல கதையில கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நம்ம போக வந்து இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பின்தொடர்ந்து ஊருக்குள்ளேயே ரொம்ப தூரம் ஆக்சுவலாக வராங்க. கிட்ட எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீசா மேற்கொண்டு சொல்கிறாங்க, என்னால் இந்த எலமெண்டல் சைட்டை யூஸ் பண்ணி மேட்சுக்கு கூட பார்க்க முடியுது, அப்படின்னு உன்னால அந்த மந்திரத்தோட ஓட்டத்தை பார்க்க முடியும், அதை வந்து பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே அவங்க போகிறாங்க. அப்படி இப்போ வந்து எலமெண்டல் சைட்னா என்ன சொல்லுவாங்க, எலமெண்டல் சைட்னா வேறு எதுவும் இல்லைங்க, இந்த மாதிரி எலமெண்டல் சக்திகள் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு பார்வை, அவ்வளோதான். இப்போ தூரத்தில் இருக்க பொருள் நம்ம உத்து பார்த்தா நல்லா தெரியும்ல, அதே மாதிரி இந்த எலமெண்டல் சைட்டில் பார்த்தா அந்த மாதிரியான பவர்லாம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி தெரிஞ்ச இது வரைக்கும் இந்த கேமில் அதை பற்றி எதுவும் தெளிவாக விளக்கி சொல்லலை நமக்கு. நாம பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் வந்து கதாநாயகி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு திருடன் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குள்ள வாழ்றானா, மான்ஸ்டர் மக்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்குதா அப்படின்ட்டு பைமான் சொல்கிறான். நீ அவசரப்பட்டு அப்படிலாம் முடிவு எடுத்ததா அதை பைமான், இதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வேற யாரோ ஒருத்தரோட தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. உடனே கதாநாயகி வந்து அபிசோட தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னோட மனசில் வரதை அப்படியே கண்டுபிடிச்சிட்ட கதாநாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போலான்னு பார்த்தா ஏதோ ஒரு மந்திரம் வேற போட்டு இது நம்மளை வர முடியாது தடுத்துருக்காங்க நம்ம பைமான் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி லீசா வந்து அதை அசால்ட்டாக உடச்சிடுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அசால்ட்டு அப்படின்ட்டு உள்ளே கிளம்புறாங்க. உள்ள வந்து எப்பவும் போல தாங்க ஒரு பெரிய இடம், அங்கங்கே வந்து போட்டி எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நம்ம சண்டை போட்டு கடைசியாக போகிறோம். கடைசி வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற எதிரி எல்லாத்தையும் அடிச்சக்கப்புறம் தாங்க அந்த அபிஸ் மேட்சே வந்து வருது. அவனையும் பிடிச்சி நம்ம கதாநாயகி கொத்து பரோட்டா போட்டுடுறாங்க. அடுத்து அந்த அபிஸ் மேட்ச் வந்து பேசுது, நீங்கள் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க, இது ரொம்ப மறைவாக தான் இருந்துச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்கிறான். உன்னை தேடி வந்து அடிக்கணும்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டுதல் கிடையாது, எனக்கு அந்த புக்கு தான் வேணும், அதமாக தான் நான் வந்தேன். இந்த அளவுக்கு பலமாகறீங்க, ஆளுகளை சேர்த்து வைக்கிறீங்க, வெளியே கதவுக்கு வந்து ஒரு மந்திரத்தை வச்சு ஒரு தடுப்பு ஏற்படுத்துறீங்க, இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு நேரம் இருக்குது, ஒரு புக்கை வந்து லைப்ரரியில் ஒரு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு நம்ம லீசா கேட்குறாங்க. இது இந்த புக்கு வேணுமா உனக்கு, யாரு தாயி நீ, நம்ம அந்த அபிஸ் மேட்ச் கேட்குறான். நான் தான் அந்த நூலகத்தின் நூலகர், கடைசி முறையே சொல்கிறேன் அந்த புக்கை கொடுத்துரு அப்படின்னு லீசா சொல்கிறா. நீ யாரு, நீ முழுசா சொல்லவே இல்லை, அதனால அந்த புக்கை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்ததுலேருந்து அந்த புக்கில் ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுனால நான் சொல்லவே இல்லை. அந்த புக்கில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்காங்க, அது இவனுக்கு மேபி தேவையானதாக இருக்கலாம். நீ என்ன பண்ணுற, வேணாம் 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 அவன் கத்துறான். இருந்தாலும் நம்ம லீசா வந்து அவனுக்கு ஒரு பெரிய கரண்ட் ஷாக் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் அவன் மயங்கியும் போயிடுறான். சொன்ன பேச்சு கேட்காதவங்களுக்குலாம் இதான் நடக்கும், ஒரு சின்ன தண்டனை கொடுத்தே தீரணும்னு சொல்கிறான். நம்ம கதாநாயகி வந்து இது சின்ன தண்டனையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப தொந்தரவான வேலைன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா இப்போ அந்த புக்கை நம்மளே போய் தேடி கண்டுபிடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீசா கிளம்புறாங்க. எப்பவும் போல் அது உள்ளே ஒரு பொட்டிக்குள்ளே தான் இருக்குது. அந்த பொட்டியிலேருந்து அந்த புக்கை அவங்க எடுத்துடுறாங்க. இதுதான் தெரியும் அந்த புக்கு. நல்ல வேலை இந்த புக்குக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்பட்டிருந்துச்சு, அவனுக்கு இதை விட கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்துருப்பாருங்கிறாங்க. நம்ம பையமான இதுக்கே மயங்கிட்டான், இதோட கொடூரம்னா என்ன ஆயிருக்குமோ அவனுக்குன்னு அவங்கள சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்னு லீசா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது ஒன்றும் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற புக்கு கிடையாது, ஒரு சாதாரண புக்கு தான். அதனால தான் இந்த பொதுமக்களுக்கு நான் வந்து படிக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறதுக்கு விட்டேன். இந்த புக்கில் எதுவும் தனியாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரியும் தெரியல, இது வெறும் சாதாரண ஒரு கதை புக்கு தான், அப்புறம் ஏன்ப்பா அவன் திருடி இருப்பான் அப்படின்னு அவங்க கதை கேட்க, நம்ம லீசா அதெல்லாம் விடு, என்னுடைய லைப்ரரினா என்னுடைய வேலையை முடிஞ்சு போச்சு, இந்த புக்கை நான் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, இந்த புக்கு மேலே உனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நீ வேணா இந்த புக்கை கடனாக வாங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி பார்த்து கேட்குறாங்க. நான் எந்த தேதிக்குள்ளே திருப்பி தரணும் அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. ஏன்னா கொடுக்கலன்னா என்ன ஆகுன்ட்டு அது எவ்வளோ நேரம் பார்த்தாங்க இல்லையா. ஆனால் உனக்கு அந்த மாதிரியான தேதியெல்லாம் கிடையாது, நீ இந்த புக்கை வச்சுக்கலாம், நான் வந்து இதை பாதுகாவலர்னு வச்சுக்கிறேன், ஒரு கடனாலேயே நீ வாங்கிட்டு போனான்றதுக்கு பதில் நான் இந்த புக்கை நீ தான் பார்த்துக்கிறேன்னு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிரத்யேகமான சலுகை, ரொம்ப நம்பப்பட்ட ஒரு சிட்டிசன்ஸ்க்கு தான் அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைமான் சொல்கிறா, நீங்கள் வந்து இது பிரத்யேகமான சலுகைன்னு சொல்கிற, ஆனால் எனக்கு தோணுது இந்த அபிஸ் மேஜெல்லாம் இது எதுக்கு திருடனா அப்படிங்கிறதெல்லாம் நீ தேட வேண்டிய வேலையை வந்து தவிர்க்கிறதுக்காக நீ எங்களுக்கு தரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. லீசா, ஏன் நான் செஞ்ச இந்த வேலையில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை அப்படின்னு நம்ம கதை சொல்லிட்டாங்க. நான் இந்த புக்கு மேலே எக்ஸ்ட்ரா கவனம் வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு லீசா வந்து, நல்லது, என்னோட வேலை இங்கே முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நேரம் கிடச்சா நூலகத்துக்கு வந்து பதிவில் வந்து பதிவு செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்டவுடனே மீதி எல்லா வேலையும் விட்டுட்டு முதல் வேலையாக கதாநாயகி
லைப்ரரிக்கு போயிட்டு அதை பதிவு பண்ணிட்டு வந்துடலான்னு வந்துடுறாங்க. போயிட்டு அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அதுக்கான பாதுகாப்பாளராக வந்து மாறிடுறாங்க. பைமன் வந்து நன்றி சொல்றா. சொல்லிட்டு வந்து நம்ம ஏதோ ஒன்று மறக்கிறோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம கதாநாயகி வந்து டிராவல் கைடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்கே முத தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அது அங்கே இருக்க அந்த அலமறையில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த புக்கோட நிறைய காப்பீஸ் இருக்குன்னு பைமன் பார்த்து சொல்றா. அதுக்கு வந்து லீசா சொல்றாங்க, அதை வந்து நாங்கள் நிறைய டிராவல் கைடை வந்து நாங்கள் நிறைய தொடர்ச்சியாக வெளியிட்டே இருப்போம். அது ஒன்று லைப்ரரியோட முறையான சேகரிப்புலாம் அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது பாட்டு வரும் போகும் அந்த மாதிரி. அங்கேருந்து உனக்கு ஒரு புக்கை நீ எடுத்துக்கோ, எனக்கு வந்து நீ உதவி செஞ்சதுக்காக நான் உனக்கு தரேன். இன்னைக்கு நீ நானும் சேர்ந்து அந்த புக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் எப்பவும் இருக்க தவிர இன்னும் சுலபமாகவும் நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கை காட்டியே எல்லா வேலையும் வாங்கிட்டு நீ ஏன்னு நம்ம பைமன் சொல்லும்பொழுது அதுக்கு நம்ம லீசா சொல்றாங்க, இனிமேல் ஒரு சாதாரணமாக போய் இந்த புக்கை வாங்கிட்டு வர்றது இந்த அளவுக்கு இந்த ஊரை விட்டு வெளியே போய் குகைக்கெல்லாம் போய் சண்டையெல்லாம் போகிற அளவுக்கு போகணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு லீசா சொல்றாங்க. சரி, உன்னை அவ்வளோ தூரம் கூட்டு போய் அலக்கழிச்சதுக்கு வேணா நான் உனக்காக அந்த நினைவு பரிசுகள்லாம் தரேன் அப்படின்னு சொல்றான். பைமன் கேட்குறா, நீங்க போய் எங்களுக்காக இதை போய் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு பைமன் கேட்குறா. அதுக்கு நம்ம லீசா சொல்றாங்க, உண்மையை சொல்ல போனால் இதை வந்து நம்ம அடுத்த தடவை சந்திக்கும் பொழுது நம்ம இதை தரலாம்னு நான் பார்த்தேன். சரி, நம்ம அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்கலாம், நீங்களும் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசா அவனுடைய உரையை முடித்துக் கொள்கிறார்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம முதல் ஸ்டோரி கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் சிலது மட்டும் இருக்கு. நம்ம அப்படியே இது கூட சேர்த்து ஆர்கான் ஸ்டோரிஸ் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுகளை படிக்க நான் மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.